முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவின் பேரில் சென்னை மாநகர பேருந்துகளில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்வதற்கு வசதியாக 2ஆம் கட்டமாக அடுத்த மாதம் முதல் ஆகஸ்ட் வரை 3 மாதங்களுக்கு தலா 10 டோக்கன் வழங்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யும் திட்டத்தை கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இதனையடுத்து சென்னையில் வாழும் 60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை மற்றும் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை 3 மாதங்களுக்குரிய கட்டணமில்லா பயணத்திற்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டன. இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே டோக்கன் பெற்றவர்களுக்கு 2ஆம் கட்டமாக தற்போது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்களுக்கு தலா 10 டோக்கன்கள் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. மூத்த குடிமக்கள் குடும்ப அட்டை நகல் மற்றும் புகைப்பட அடையாள அட்டை ஆகியவற்றை ஏற்கனவே டோக்கன் பெற்ற மையங்களில் வழங்கி புதிய டோக்கன்களை பெற்றுக் கொள்ளலாம். இதற்காக மாநகர போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதிதாக பயன்பெற விரும்பும் மூத்த குடிமக்கள் அதற்கான படிவத்தை பூர்த்தி செய்து குடும்ப அட்டையுடன் தங்கள் இருப்பிடத்தின் அருகாமையில் உள்ள போக்குவரத்து கிளை அலுவலகங்களுக்கு சென்று டோக்கன் பெற்றுக் கொள்ளலாம் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மாநகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணத்தால் பயனடைந்து வரும் மூத்த குடிமக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். எனக்கு அம்மா கொடுத்த பஸ் பாஸ் ரொம்ப உதவியா இருக்கு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரத்துக்கும் எனக்கு பஸ் ஃபேர் இல்லைன்னா கூட நான் என் பிள்ளைங்க கையோ யார் கையும் எதிர்பார்க்காம நான் இந்த பஸ் பாஸை எடுத்துக்கின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். கோயில் போகிறதா இருந்தாலும் போயிட்டு வரேன். இல்லை என் மகளை யாராவது பார்க்க போகணுன்னாலும் அதில் தாராளமாக போய் பார்த்துட்டு வரேன். இது ரொம்ப எனக்கு உதவியாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஒரு அம்மா கொண்டு வராங்கன்னா பொதுமக்களுக்காக தான். இது அவங்களுக்கா மக்கள் பக்கம், அவங்க மக்களுக்காக நாங்க பேசியதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு. இது பொதுமக்கள் மேல அக்கறை கொண்ட ஒரே தாய் புரட்சி தலைவி அம்மா இந்த டிக்கெட் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப பயன்படுத்துது. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. எங்கன்னா பஸ்ஸுக்கு போறதுக்கு வர்றதுக்கு என்ன யாருன்னா காசு கேட்கணும் நாங்க, அதனால அதெல்லாம் இல்லாம நாங்க போறதுக்கு வர்றதுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வசதி. இப்ப 3 மாசத்துக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி அம்மாவுக்கு. இலவச பாஸ் கொடுத்தாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதே நேரத்தில் தர்காவுக்கு இதுக்கெல்லாம் போய் வர சௌகரியமா இருந்தது. இந்த திட்டத்தை கொண்டு அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த டோக்கன் கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கும் வர்றதுக்கும் கோயிலுங்களுக்கு போறதுக்கும் எனக்கு ரொம்ப உதவியா இருக்குது. இந்த உதவி செஞ்சதற்கு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி.